நார்த் சென்னல் தீவு உள்ளது. காலம் உறைந்தது போல தோன்றும் இந்த தீவில் ஒரு பழமையான குடியியல் தங்களை வெளி உலகத்திலிருந்து முழுமையாக தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் இந்த தீவு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது? அங்கு வாழும் மக்கள் யார்? நார்த் சென்டினல் தீவு இந்தியாவின் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளின் ஒரு பகுதியாகும். ஆனால் மற்ற தீவுகளைப் போலல்லாமல் இது ஒரு மர்மமாகவே உள்ளது. இந்திய அரசு இந்த தீவிற்கு செல்வதை முற்றிலும் தடை செய்துள்ளது. யார் தைரியமாக அருகில் சென்றாலும் அவர்கள் எதிர்கொள்ளும் மறுமொழி ஆபத்து. சென்டினலிஸ் மக்கள் உலகிலுள்ள மிக பழமையான மற்றும் தியாடர்பு கொள்ளப்படாத பழங்குடியினர். இவர்களின் எண்ணிக்கை 50 முதல் 200 வரை இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக வேட்டையாடி இயற்கையில் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இவர்களின் மொழி, கலாச்சாரம், வாழ்க்கை முறை எதுவும் வெளினுலகத்திற்கு தெரியாது. வரலாற்றில் நடந்த பல முயற்சிகள் சென்டினலிஸ் மக்களிடமிருந்து எதிர்ப்பு பெற்றுள்ளன. 2006ஆம் ஆண்டு 2 மீனவர்கள் தவறுதலாக தீவிற்கு அருகில் சென்றபோது அவர்கள் கொல்லப்பட்டனர். 2004 சுனாமிக்கு பிறகு இந்திய அரசு ஹெலிகாப்டர் மூலம் நிலைமையை பார்ப்பதற்கு சென்றபோது அவர்கள் அம்புகள் செலுத்தி தங்களது பகைமையை வெளிப்படுத்தினர். அவர்களின் இந்த துரோக உணர்வு கடந்த காலத்தில் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளால் இருக்கலாம். 1880ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரி ஜட்ஜ் மாரிஸ் விதால் போர்ட்மேன் சென்டினலிஸ் மக்களை கடத்தி ஆய்வு செய்ய முயன்றார். முதியவர்கள் உயிரிழந்தனர், குழந்தைகள் திரும்ப அனுப்பப்பட்டனர். இதனால் வெளி உலகத்திலிருந்து வந்த நோய்கள் அவர்களுக்கு பரவியிருக்கலாம். இதுவே அவர்களின் வெளிநாட்டு மக்களிடம் இருக்கும் பயம் மற்றும் பகையை உருவாக்கியிருக்கலாம். 1956ஆம் ஆண்டு இந்திய அரசு நார்த் சென்டினல் தீவிற்கு 5 கிலோமீட்டர் அருகில் செல்லுதல் சட்டவிரோதம் என்று அறிவித்தது. இது வெளிநாட்டு மக்களை பாதுகாக்க அல்ல, சென்டினலிஸ் மக்களை பாதுகாக்க. அவர்கள் நம்முடைய நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பு சக்தியை இம்யூனிட்டி கொண்டிருக்க முடியாது. ஒரு சாதாரண காய்ச்சலே கூட அவர்களை அழிக்கக்கூடியது. இன்று வரை சென்டினலிஸ் மக்கள் பற்றி நாம் மிகவும் குறைவாகவே அறிவோம். அவர்கள் எதை நம்புகிறார்கள்? அவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? அவர்கள் வெளினுலகை எப்படி பார்க்கிறார்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் நம்முடைய உலகம் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டுமோ? உங்களின் எண்ணம் என்ன? நாம் அவர்களின் தனிமையை மதிக்க வேண்டுமா? அல்லது அவர்களை பற்றிய மேலும் அறிய முயற்சிக்க வேண்டுமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த மாதிரி மர்மமான விடயங்களை அறிய லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பாயுங்கள்.